ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில் இடம்பெறாத ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் இருவரும் இரண்டாவது போட்டியில் இடம்பெறுவார்கள் என தெரிகிறது. இதன் காரணமாக கடந்த ஆட்டத்தில் தொடக்க ஆட்டக்காரராக களம் இறங்கிய கேஎல் ராகுல் அடிலைடு போட்டியில் 5வது அல்லது 6வது இடத்தில் களம் இறங்குவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் வந்தாலும் ராகுல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் தொடர்ந்து இந்திய அணியில் விளையாட வேண்டும் என்று புஜாரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, சில காரணங்களுக்காக ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோரை நாம் துவக்க வீரர்களாகவே தொடரலாம். ரோஹித் சர்மா வந்தால் 3வது இடத்தில் விளையாடலாம். சுப்மன் கில் 5வது இடத்தில் விளையாடுவது சரியாக இருக்கும். ஒருவேளை ரோஹித் துவக்க வீரராக விளையாட விரும்பினால் ராகுல் 3வது இடத்தில் விளையாட வேண்டும். அதை தாண்டி அவர் ஓபனிங் பேட்டிங் செய்யக்கூடாது. ஏனெனில் டாப் ஆற்றல் விளையாடுவது அவருடைய ஆட்டத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது. அதே போல சுப்மன் கில் 5வது இடத்தில் விளையாடுவதற்கு சரியாக இருப்பார். ஏனெனில் ஆரம்பத்திலேயே நாம் சில விக்கெட்டுகளை இழக்கும் போது அவரால் புதிய பந்தை எதிர்கொண்டு விளையாட முடியும். அதே சமயம் 25 அல்லது 30 ஓவர்கள் முடிந்த பின் வந்தாலும் அவர் தன்னுடைய இயற்கையான ஆட்டத்தை முதல் போட்டியில் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தான் அஸ்வின், ஜடேஜா பெஞ்சில் அமர வைத்ததாக துணை பயிற்சியாளர் அபிஷேக் நாயர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அணியின் நலனுக்காக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக அபிஷேக் நாயர் கூறியுள்ளார். இது பற்றி அபிஷேக் நாயர் பேசியது, நிலைமையை உணர்ந்து கொள்ளாத சீனியர்கள் இருந்தால்தான் கடினமாக இருக்கும். ஆனால் அணியின் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் அஸ்வின், ஜடேஜா போன்ற சீனியர்கள் இருக்கும்போது நீங்கள் முடிவெடுப்பது எளிது. கௌதம் கம்பீர் என்ன நம்புகிறார் என்பதை எங்களுடைய அணி பின்பற்றுகிறது. அதன்படி அஸ்வின் மற்றும் ஜடேஜா இங்கே உள்ள இளம் வீரர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் மட்டுமே எங்களுடைய கலாச்சாரம் கவனம் செலுத்துவதாக கருதுகிறேன் என்று கூறினார். ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். அவர் ஏலத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியால் 27 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டார். ஏலத்தின் முடிவில் பேசிய பார்த் ஜிண்டால், டெல்லி அணியின் உரிமையாளரான தானும் கிரண்குமாரும் ரிஷப் பண்டின் கடந்த கால செயல்பாடு பற்றி அதிருப்தி தெரிவித்ததாக கூறினார். டெல்லி அணிக்காக அவர் முன்வந்து சில செயல்களை செய்ய வேண்டும் என தாங்கள் எதிர்பார்த்ததை அவர் செய்யாதது பற்றி அந்த விமர்சனம் இருந்ததாகவும் கூறினார். அந்த விமர்சனத்தை ரிஷப் பண்ட் ஏற்றுக்கொள்ளாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருந்து விலகும் முடிவை எடுத்ததாகவும் அதனாலேயே தாங்கள் அவரை விடுவித்ததாகவும் கூறியிருந்தார். தற்போது மேலும் ஒரு முக்கிய தகவலை அவர் கூறியிருக்கிறார். ரிஷப் பண்டின் குறிக்கோள் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். அவர் தன் வாழ்க்கையில் எங்கே செல்ல நினைக்கிறார் என்பதும் எங்களுக்கு தெரியும். அவர் இந்திய அணியின் கேப்டனாக வேண்டும் என்ற தனது கனவை எங்களிடம் தெளிவாக சொன்னார். அது ஒரு IPL அணியின் கேப்டன் ஆவதில் இருந்துதான் தொடங்குகிறது என்று பார்த் ஜிண்டால் கூறியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. பெர்த்தில் நடந்த தொடக்க டெஸ்டில் இந்தியா 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி அடிலைடில் வருகிற 6ஆம் தேதி பகல் இரவு போட்டி தொடங்குகிறது. இந்த போட்டிக்கு தயாராகும் பொருட்டு இந்திய அணி ஆஸ்திரேலிய பிரதமர் லெவன் அணியுடன் 2 நாள் பயிற்சி ஆட்டத்தில் விளையாடுகிறது. இந்த பயிற்சி ஆட்டம் கான்பெர்ராவில் உள்ள மனுகா ஓவல் மைதானத்தில் இன்று தொடங்க இருந்தது. ஆனால் அங்கு மழை பெய்வதன் காரணமாக டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது.